சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காவிரி ஆற்றில் குளிக்க இறங்கிய இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் இது தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்ட காவலர் பயிற்சி பள்ளியில் நடப்பாண்டிற்கான காவலர் பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக பயிற்சி முடித்த காவலர்களின் கண்கவர் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய காவல்துறை இயக்குநர் ஷக்கீர் அக்தர், தமிழகம் முழுவதும் 8000 காவலர்கள் பயிற்சி முடித்து பணிக்கு செல்ல தயாராக இருப்பதாக தெரிவித்தார். And 6 months period basically அவருக்கு என்ன கண்டக்ட் minimum training for the policeman to be policeman. தென்னிந்திய திரைப்பட மேடை நடன கலைஞர்களின் ஆலோசனை கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் தர்மா, இரவு 10:30 மணிக்கு மேல் நடன நிகழ்ச்சிகளை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதால் தங்கள் தொழில் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். நடன கலைஞர்களின் வாழ்வு மேம்பட தமிழக அரசு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். மதுரை மாவட்டம் கொட்டக்குடியில் கால்நடைகளை தாக்கும் கோமாரி நோய் தடுப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாம் மூலம் 69 மருத்துவ குழுக்கள் அமைத்து கோமாரி தடுப்பூசி ஒவ்வொரு கிராமமாக சென்று போடப்பட்டு வருவதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் தெரிவித்தார். மேலும் இந்த கோமாரி நோயால் பால் உற்பத்தி குறைவு, கன்றுக்குட்டிகள் இறக்கும் சூழல் ஏற்படுவதாகவும் கூறினார். அரியலூர் மாவட்டம் இலங்கைச்சேரியைச் சேர்ந்த ராஜா என்பவர் மாலத்தீவில் உயிரிழந்துள்ள நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவரின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 மாதங்களுக்கு முன்னால் மாலத்தீவிற்கு வேலைக்காக சென்ற ராஜா கடந்த 27ஆம் தேதி மதியம் உயிரிழந்தார். அவரது உடல் நேற்று மாலை இலங்கைச்சேரிக்கு வந்தடைந்தது. ராஜாவின் சாவில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர்.